ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணம்மா பொண்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி ப்ரௌனீஸ். கருப்பு கவுனி அரிசி ப்ரௌனீஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. கருப்பு கவுனி அரிசியை 6 to 8 hours நல்லா சோக் பண்ணிக்கோங்க. 1 to 2 days நல்லா சன்ட்ரை பண்ணிக்கோங்க. சன்ட்ரை பண்ணோடனே அதை மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் 2-3 மாதம் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூஸும் வராது. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போனா தான் நம்ம ரெசிபி சூப்பர்பாக வரும். நான் எப்போவுமே ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் தான் என்னோடய ப்ரௌனீஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். அதுதான் என்னோடய ப்ரௌனீஸோட டேஸ்ட்டுக்கு சீக்ரெட்டும் கூட. 2 எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்மூத்தாக நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பேட்டர் எடுத்து இதில் போர் பண்ணி அதுவும் ஒரு லைட் மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சீவ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளோரை இதில் போட்டு ஸ்லோவாக ஜென்டிலாக ஸ்டிர் பண்ணணும். பேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸ்டிர்ரிங் தான். ஹெவியாக ஸ்டிர் பண்ணக்கூடாது. ஸ்டிர் பண்ணதுக்கப்புறம் பேட்டரை ட்ரேயில் போட்டுட்டு ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண ஓவனை போத் ராட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 15 minutes பேக் பண்ணிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜியான ப்ரௌனீஸ் ரெடி ஆகிடும். இது கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சதுன்னு நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இல்லைனா கண்டிப்பாக தெரியாது. எப்படியாவது நம்ம குழந்தைங்களுக்கு மில்லட்ஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்படுற பேரண்ட்டாக நீங்கள், அப்போது வர கிறிஸ்மஸ்க்கு கருப்பு கவுனி அரிசி ப்ரௌனீஸு ஆஃபர் போடுறோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களோட ஆஃபர்ஸை குயிக்காக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.